நம்ம வந்து முக அழகை மெருகேற்றதுக்கு எப்படி ஃபேஸ் பேக் போடுறோமோ கண்களில் இருக்க கருமையை நீக்கி பிரகாசமாக ஆக்க இந்த ஐ பேக் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒரு சின்ன சிட்டிகை அளவு நம்ம மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன், நீங்கள் சாதா மஞ்சள் கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 விதமான ஐ பேக் பார்க்கலாம். முதல்ல வந்து எலுமிச்சை பழ சாறும் மஞ்சளும் பயன்படுத்தி பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து ஆரஞ்சு பழ சாறும் மஞ்சளையும் பயன்படுத்தி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழ சாறு கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். 2 பழத்துலையுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, அதாவது இயற்கையான ப்ளீச்சிங் தன்மை இருக்குது. இது கருமையை நீக்கி நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். இதில் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆரஞ்சு பழ சாறு சேர்க்கலாம். ஒரு சொலையை எடுத்து இதில் இருக்க சாறு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 சொட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம், ரோஸ் வாட்டர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழ சாறு வந்து நிறைய சேர்க்கணும்னு இல்லை, ஒரு 2-3 சொட்டு சேர்த்தாலே போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணில் படும் போது எரிச்சல் கொடுக்கும். இந்த ஐ பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் கண்களை குளிர்ந்த நீரால் கழுவிடுங்க, இல்லைன்னா பன்னீர் தொட்டு பஞ்சில் தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ணலாம். கண்களை கழுவிட்டு நம்ம ஒரு வந்து அண்டர் ஐ க்ரீம் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். கருவளையத்தை போக்குறதுக்கான ஒரு அண்டர் ஐ க்ரீம் தயார் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை நீங்கள் கழுவினதுக்கு அப்புறமா தடவி மசாஜ் பண்ணலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது கண்களில் சுற்றி இருக்கிற அந்த கருவளையம், கரும்புள்ளிகள், முக சுருக்கங்கள் இதெல்லாம் மறைஞ்சி கண்கள் ரொம்ப பிரகாசமாக இளமையாக இருக்கும்.